வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி சிஜிஎல் எப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எக்ஸாம் எப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த டைமுக்குள்ளே ஒருவேளை அந்த டேட்டில் வந்து நடந்துச்சு அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அடுத்து வரப்போகிற ஜிடி, எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல், சப் இன்ஸ்பெக்டர் இந்த எக்ஸாமுக்கான ஸ்ட்ராட்டஜி கொடுங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்குமான பதில் வந்து இந்த வீடியோவில் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நிறையா சப்ஜெக்ட் வந்து பேரலாக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேத்ஸ், ரீசனிங், ஜிகே, ஒக்காபுலரி இதெல்லாமே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் எப்பவும் பண்ணுறது தான். ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம இதை படிக்கிறதா அதை படிக்கிறதா, அதுவும் பண்ணுறாங்க இதுவும் பண்ணுறாங்க, பழசும் இருக்குது புதுசும் இருக்குது, எதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷனும் இருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக நிறைய பேர் வந்து இதுக்காக கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நாங்கள் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தனித்தனியாக பண்ணுறதுக்கு காமனாக எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வீடியோ போடட்டும் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி வந்துடும். நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம், நீங்கள் ஒரு ஆஸ்பிரண்டாக நம்ம கோர்ஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ சிஜிஎல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். செப்டம்பர் 21 ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அஃபீஷியலாக வரல, அன்அஃபீஷியலாக வந்து நிறைய இடத்துல வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டு இருக்குது. இதை நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிலாம் சொல்லலை. இது வந்து 100% ட்ரூ, இது இந்த டைமில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்னாலுமே சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த டைமில் நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வேணால் நம்ம பார்க்கலாம். இந்த டேட் உண்மையாக கூட இருக்கலாம், இது வந்து ஃபேக்காக கூட இருக்கலாம். பட் ஒருவேளை உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு 2 மாதம் இருக்குது. ஸோ இந்த 2 மாதத்தில் வந்து மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதுவும் நம்ம கோர்ஸில் இருக்கிறவங்க, ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, ஆல்ரெடி அதை கம்ப்ளீட் பண்ணவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ மேத்ஸுக்கு வந்து நான் டைம் டேபிள் கொடுத்தப்போ, சிஜிஎலோட டைம் டேபிள் கொடுத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ தான் பார்க்க சொல்லியிருப்பேன். மேத்ஸ் பை சந்துரு சார் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரில் இருக்கிறத பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த செக்ஷனல் டைமிங் இருக்குது அப்படின்னால நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் மேத்ஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்னோட வீடியோஸில் ஒரு சில டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும், இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அதில் ஒரு சில டாபிக் மட்டும் இருக்காது, ஒரு சில டாபிக் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய மனோஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டார். புதுசாக மேத்ஸ் வந்து டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பர்சன்டேஜ் டாப்பிக்கில் ஒரு 10 வீடியோ கூட அப்லோட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அவர் அடுத்து என்ன டாபிக் எடுக்க போகிறார் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ப்ராபபிலிட்டி, மென்சுரேஷன், இந்த 3 டாபிக் தான் அவர் வந்து எடுப்பார். இது ஒருவேளை செப்டம்பர் 21 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னால் இதை கம்ப்ளீட் பண்ணிடுவார், கன்ஃபார்மாக கம்ப்ளீட் பண்ணிடுவார். நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் எடுக்கலை, ப்ராபபிலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கிற தான் செய்வேன், கம்ப்ளீட் பண்ணலை. ஓகே, மென்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1 லெவலுக்கு எடுத்திருப்பேன். பட் நீங்கள் படிக்கிறப்பவே டயர் 2 லெவலுக்கு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இவர் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பார்த்துருங்க, அதில் லேட்டஸ்ட் கொஷின்ஸும் இருக்கும். ஸோ அவரோட கிளாஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அவர் எடுக்கக்கூடிய அந்த சீரியஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதில் 2025 நியூ வெண்டார் வந்ததுக்கப்புறம் எந்தெந்த எக்ஸாமில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்களோ எல்லாமே டைப் வைஸ் வந்துடும். எஸ்எஸ்சிலையும் சரி ரயில்வேலையும் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் எல்லாமே வந்து அந்த ஒரே கோர்ஸில் வந்துடும். ஓகே, ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது, அதை தாண்டி உங்களுக்கு பெருசாக கேட்கறதுக்கான சான்சஸ் இல்லை. ஓகே, ஸோ இந்த 3 டாபிக் மட்டும் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க, நியூ வீடியோஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மனோஜ் சாரோட ஓல்டு வீடியோஸில் ஜாமெட்ரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜாமெட்ரி நான் வந்து ட்ரையாங்கிள் மட்டும்தான் வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜாமெட்ரி இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்க்கல, இல்லைனா ஆல்ரெடி பாதி பார்த்துருந்தீங்க, எப்படி இருந்தாலும் மனோஜ் சாரோட ஓல்டு வீடியோஸ் பாருங்கள். ஜாமெட்ரியில் வந்து பெருசாக எந்த அப்டேட்டும் இருக்காது. ஏன்னா ஜாமெட்ரி ஆல்ரெடி ஒரு டஃப்பான டாபிக், அதில் நிறைய ரூல் இருக்குது, அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம். அதில் இன்னும் கஷ்டமான கொஷின் கேட்க மாட்டாங்க. ஆல்ரெடி அவர் கொடுத்த ஓல்டு வீடியோவே வேறு லெவலில் தான் இருக்கும், எல்லாமே கவர் ஆகிருக்கும். அந்த வீடியோவே பார்த்துக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த டாப்பிக்லாம் நீங்கள் வந்து படிக்கலை அப்படின்னா இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் மற்ற டாப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் பார்த்தாலும் சரி, இல்லைனா மனோஜ் சார் வீடியோஸ் பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் வந்து சிஜிஎல் எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னா செக்ஷனல் டைமிங் இருக்குது. செக்ஷனல் டைமிங்கை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி நல்ல அட்டம்ப்ட் கொடுக்கணும், டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும், நல்ல மார்க் எடுக்கணும், பாஸ் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் தவிர்க்கவே முடியாத ஒரு சீரீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மேத்ஸ் சீரீஸ். குவான் பிளிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருந்தீங்கன்னா அதுலேயுமே அந்த வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற எல்லா வீடியோவும் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நான் பின்னால் சொல்லுவேன். ஓகே, இது வரைக்கும் நான் வந்து 42 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் 1 ஹவருக்கு மேலேயே இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் மினிமம் 20 கொஷின்ஸ் கிட்ட நான் வந்து கொடுத்துருப்பேன். ஒரு சில வீடியோவில் 20க்கு மேலேயும் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் மட்டுமே நான் வந்து ஒரு 1000 கொஷின்ஸ் கிட்ட அதில் கொடுத்துட்டேன்.
1000 கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 90%க்கு மேலே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். எஸ்எஸ்சி, ரயில்வே, சிடிஎஸ், வேற ஒரு சில எக்ஸாமில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். அதில் நீங்கள் எந்தெந்த ட்ரிக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம், பார்த்த உடனே எப்படி ஆன்சர் பண்ணலாம், பேப்பர் பண்ணிடலாம் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாரும் டீச் பண்ணாத நிறைய ட்ரிக் வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன். இதை என்னால் சொல்ல முடியும். நான் வந்து என்னோட பெருமைக்காக சொல்லலை, உண்மையிலேயே நீங்கள் தேடி பார்க்கலாம். இது வரைக்கும் யாரும் டீச் பண்ணாத நிறையா ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். நீங்கள் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீட்பேக்கை கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஃபீட்பேக் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஓகே, நான் சும்மா நானும் சொல்லலை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டிப்பாக அதை வந்து உணர்வீங்க. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து செக்ஷனல் டைமை டேக்கிள் பண்ணி நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் இதை பார்த்தே ஆகணும். ஓகே, நான் வெறுமனே ட்ரிக் மட்டும் சொல்லியிருக்க மாட்டேன், அதுக்கான ப்ராக்டிஸும் இதில் கொடுத்துருப்பேன். நீங்கள் இது வரைக்கும் இதை பார்க்க ஆரம்பிக்கல அப்படின்னா பார்த்துருங்க. ஆல்ரெடி 42 வீடியோஸ் கொடுத்துட்டேன், இன்னும் கொடுப்பேன். இன்னும் ஒரு சில ட்ரிக் நான் இன்னும் டீச் பண்ணாமலே இருக்குது. ஓகே, இப்போவே நிறைய பேருக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இன்னும் ஒரு சில ட்ரிக்கெல்லாம் கொடுத்து அப்படின்னா இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக வரும். மினிமம் 50 வீடியோ கொடுப்போம்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போதைக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா 50 தாண்டும், 60-70 வீடியோ கூட போகலாம். நான் எவ்வளோ கொடுக்குறோன்னு அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக சிஜிஎலோட 2025 கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் மேத்ஸில் இருக்கிறத நீங்கள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி பார்த்துருங்க. நீங்கள் இது நிறையா டெலகிராம் சேனலில் இதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷினோட பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா எஸ்எஸ்சியோட ரூல் படி பார்த்தா ஷேர் பண்ணக்கூடாதுன்ட்டு இருக்குது. ஷேர் பண்ணுறவங்க மேலே அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால தான் நான் இது வரைக்கும் நம்ம சேனலில் அதை ஷேர் பண்ணலை. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து கண்டிப்பாக டெஸ்ட் சீரிஸ் போட்டே ஆகணும். அது உங்களுக்கு நான் சொல்லலாட்டியுமே நீங்கள் பண்ண தான் போகிறீங்க. கன்ஃபார்மாக பண்ணிடுங்க. கடைசி 1 மந்த்தாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு போடுங்க. செக்ஷனல் டெஸ்ட்டுமே வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து போட்டுருங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன எல்லா வீடியோஸும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் மேத்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். குவாண்ட் பிளிட்ஸ்ன்னு சொல்லி இந்த இடத்துல அந்த ஸ்பீட் மேத்ஸோட வீடியோஸ் இருக்கும். ஓகே, இதுக்குள்ளே நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இப்போ மேத்ஸ் ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்ஸ் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் என்னோட வீடியோஸ் இருக்கும். மேத்ஸ் பை மனோஜ் சார் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரில் மனோஜ் சார் டீச் பண்ணக்கூடிய பழைய வீடியோஸும் இருக்கும், புது வீடியோஸும் இருக்கும். அதுக்குள்ளே ஓல்டு வீடியோஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் அவர் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்து தெளிவாக கொடுத்துருப்பாரு. ஓகே, நியூ வீடியோஸில் இப்போதைக்கு பர்சன்டேஜ் தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, மென்சுரேஷன். அது அப்லோட் ஆன உடனே நீங்கள் பார்த்துருங்க. சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம், அப்லோட் ஆன உடனே நீங்கள் பார்த்துருங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் வந்து எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கலாம். இப்போ குவாண்ட் பிளிட்ஸ் இதே இடத்துல தான் இருக்குது. ஓகே, குவாண்ட் பிளிட்ஸ்ன்னு சொல்லி இருக்குது ஸ்பீட் மேத்ஸ். இதுக்கு தனி கோர்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணாலும் பண்ணலாம். நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் இல்லை அப்படின்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கீங்கன்னா தனியாக அதில் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுவும் டாபிக் வைஸ் வீடியோஸ்க்குள்ளே வந்துடும். ஓகே, ஸோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அதில் டாபிக் வைஸ் அதுக்குள்ளேயும் கொடுத்துருப்பேன். ஓகே, டிவிசிபிலிட்டி, ரிமைண்டர், அடுத்ததாக டிஜிட்டல் சம், யூனிட் டிஜிட், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷன், மல்டிப்ளிகேஷன், இந்த மாதிரி மெத்தடெல்லாம் இந்த மாதிரி மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் எந்தெந்த டாப்பிக்கில் எப்படியெல்லாம் நீங்கள் வந்து அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு தான் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். நியூ வெண்டார் வந்ததுக்கப்புறம் கேட்கப்பட்ட கொஷின்ஸும் இருக்கும், பழைய கொஷின்ஸும் இருக்கும். ஓகே, நிறையா கொஷின் டஃப்பான கொஷினாக தான் இருக்கும். அதெல்லாம் டக்குன்னு பார்த்த உடனே ஆன்சர் பண்ணக்கூடிய ட்ரிக்கை நான் வந்து இதில் டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் ரீசனிங்லேயுமே நம்ம இப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஆனால் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஓல்டு வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் சிஜிஎல் 25ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதுமானது. ஓகே, ஏன்னா அதுலேயுமே நம்ம புதுசாக கேட்கப்பட்ட டாப்பிக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி வீடியோஸ் கொடுத்துருக்கோம். நம்மளோட 2.0 யூடியூப் சேனல்லையுமே அதுக்கான வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் பார்த்தாலும் சரி, கோர்ஸில் பார்த்தாலும் சரி. ஓகே, ஸோ அதுவே போதுமானது. நான் இப்போ நியூ சீரீஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, அது கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கும். ஓல்டு வீடியோஸோட பெட்டராக தான் இருக்கும். அப்டேட்டட் கொஷின்ஸ் இருக்கும். அதை விட இன்னும் அந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் நல்லாவே இருக்கும். அதில் வந்து நான் டைப் வைஸ் ஒரு டைப்புக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு டைப்புக்கும் என்ன ட்ரிக் அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் அந்த டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினோட ப்ராக்டிஸ் கொடுப்பேன். அந்த ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கான ரிவிஷன் வீடியோவும் கொடுப்பேன். ஷார்ட்டாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னால் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த ரிவிஷன் வீடியோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு கடைசியில் அதை மட்டும் பார்த்தாலே போதும். நீங்கள் வேறு எதையும் ஃபுல்லாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கப்புறம் டெஸ்ட்டும் கொடுப்பேன். சேம் இதே இதை தான் இப்போ மனோஜ் சாரோட அந்த நியூ சீரீஸ்லையுமே நாங்கள் பண்ண போகிறோம். ஓகே, அவர் டைப் வைஸ் அதை டீச் பண்ணுவார். அதுக்கப்புறம் கடைசியில் அதுக்கான ரிவிஷன் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அதுக்கான டெஸ்ட்டும் இருக்கும். அந்த டாப்பிக்கில் அவர் என்னெல்லாம் டீச் பண்ணாரோ அதையெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரே டெஸ்ட்டில் வந்து ஒரு 20-25 கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே வீடியோவில் ரிவிஷனும் இருக்கும். ஓகே, இது மனோஜ் சாரும் பண்ணுவார். அவர் மேத்ஸுக்கு பண்ணுவார்.
நான் வந்து இப்போ ரீசனிங்க்கு இதை ஃபாலோ பண்ணுவேன், அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். இப்போ நான் வந்து டைஸ் டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை ஸ்டார்ட் பண்ணி 1 வீக்கு கிட்ட ஆச்சு. 1 வீக்கில் நான் வந்து ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு 7 வீடியோ அதுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னும் டெஸ்ட்டு ரிவிஷன் வீடியோ எல்லாமே நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவேன். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ சிஜிஎல் எக்ஸாம் ஒரு வேளை செப்டம்பர் 21 தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னால் என்னால் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த டாப்பிக்கோட பேரெல்லாம் கொடுத்துருக்கேன். நம்பர் சீரீஸ், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், அனலாகி, கிளாசிஃபிகேஷன், கோடட் ஈக்குவேஷன், ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸ், லெட்டர் சீரீஸ், பேர் ஃபார்மேஷன், டிக்ஷனரி, கோடிங் டீகோடிங், இன்ஈக்வாலிட்டி, அடுத்தது அனலிட்டிக்கல் ரீசனிங் வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்ஈக்வாலிட்டி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அனலிட்டிக்கல் ரீசனிங்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இது வந்து ஒரு நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். ஓகே, இத்தனை வீடியோஸ் இருக்குது, எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ என்னால் எடுக்க முடியும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில் சொல்கிறேன். ஒரு சில நேரம் இது கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமாக கூட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு நடுவில் எங்கே டைம் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம முன்னாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஒரு பிளான் பண்ணபடி நான் பார்த்தா இந்த அளவுக்கு என்னால் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியும். நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட ஓல்டு வீடியோஸ் பார்த்துருந்தாலும் இந்த நியூ வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா 1.5x ஸ்பீடில் வச்சு பாருங்கள். அட்லீஸ்ட் பிடிஎஃப் யாச்சும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஓல்டு வீடியோஸ்க்கும் நியூ வீடியோஸ்க்கும் பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, உங்களால் வந்து பேப்பர் பண்ணி இல்லாமலே இதில் மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸை வந்து அட்டன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இதுலேயுமே நான் வந்து நிறைய ட்ரிக்கை சொல்லி டீச் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு ரீசனிங்லேயுமே வந்து செக்ஷனல் டைமிங் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இந்த சீரீஸை இப்போ கொண்டு போக போகிறேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோஸ் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டரில் ரீசனிங்னு இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே ரீசனிங் நியூ சீரீஸ் இருக்கும். ஓல்டு வீடியோஸும் அது உள்ளே தான் இருக்கும், நியூ சீரீஸும் அது உள்ளே தான் இருக்கும். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் டாபிக் வைஸ் அதில் வந்து தனித்தனி ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். இப்போதைக்கு டைஸ் தான் கொடுத்துருக்கேன். டைஸில் ஒரு 7 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ், அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், ரெண்டுக்கும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி பிரதீப் சார் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ், அவர் எல்லா டாப்பிக்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. சயின்ஸுக்கு புகழேந்தி சார் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் பயாலஜி மட்டும்தான் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதையுமே சிஜிஎல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஓகே, அது ரயில்வே எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்லேயுமே இருக்கும். நீங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கும் சேர்த்து இதில் ஒரே வாட்டி படித்தாலே போதுமானது. ஸோ பிரதீப் சாரோட வீடியோஸ், அதுக்கப்புறம் 2025 நியூ வெண்டார் வந்ததுக்கப்புறம் நிறைய எஸ்எஸ்சி எக்ஸாம் நடந்திருக்கு, எல்லா எக்ஸாமும் நடந்திருக்கு. அந்த எல்லா கொஷினையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, அது நிறையா புக்கில் இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக அதுலேயுமே ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டாப் எம்சிக்யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் நியூ வெண்டார் வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அதுவுமே கவர் ஆகும். அந்த மாதிரி தான் இதில் டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுலேயுமே வேறு எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் இருக்கும். ஆனால் நியூ வெண்டார் வந்ததுக்கப்புறம் எப்படி கேட்குறாங்களோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணி இதில் டீச் பண்ணியிருப்பார். பிரதீப் சார் தான் பண்ணுறாரு, டாபிக் வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இது இப்போ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஸோ அதையுமே நீங்கள் வந்து எவ்வளோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோமோ எக்ஸாமுக்கு முன்னால் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருங்க. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஜூன் 2025 எக்ஸாம் எந்த மந்த் நடக்குதோ அதுக்கு முந்தின மாதம் வரைக்கும் பார்த்துருங்க. இப்போ செப்டம்பர் 21 எக்ஸாம் நடக்குது அப்படின்னா ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருங்க. ஸோ அதுவுமே நம்ம கோர்ஸில் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து அதே டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் எம்சிக்யூ அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரு புதுசாக இருக்கும். நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் ஒரு 50 வீடியோக்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கோம். எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாலிட்டியும் ஸ்டாட்டிக் ஜிகேவும் பேரலாக கொண்டு போகிறாரு. ஓகே, அவரோட மற்ற வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த ஃபோல்டரில் பார்த்துக்கலாம். ஜிகே ஜிஎஸ்ன்னு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஃபோல்டரில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ண உடனே அதில் வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் வந்து 2026 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம். ஏப்ரல் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மே, ஜூன், ஜூலை எல்லாமே வந்து அடுத்தடுத்து இன்னொரு 20 நாளுக்குள்ளே வந்து அப்லோட் பண்ணி முடிச்சுருவோம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் செப்டம்பரில் நடக்குது அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்குமே வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமான ப்ரியாரிட்டி கொடுத்து அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். அதை தான் வந்து பிரதீப் சார் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால தான் இப்போ இந்த டாப் எம்சிக்யூவில் ஒரு 10-15 நாளாக வீடியோஸ் எதுவுமே அப்லோட் ஆகலை. ஏன்னா இப்போ அவர் கரண்ட் அஃபேர்ஸை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு மாதத்துக்கு 5லேருந்து 10 நாள் கரண்ட் அஃபேர்ஸுக்கு எடுத்துக்குவார். மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த டாப் எம்சிக்யூஸை வந்து அப்டேட் பண்ணுவார். ஓகே, அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்லேயுமே நம்ம புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிராமருக்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், வொக்காபுலரிக்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் பண்ண முடியாது. 2 மாதத்துக்குள்ளே நான் கம்ப்ளீட்டாக மேத்ஸை முடிச்சிருவேன், ரீசனிங்கை முடிச்சிருவேன், இங்கிலீஷை முடிச்சிருவேன், ஜிகேவை முடிச்சிருவேன்
அப்படிங்கிறது படிக்கிறவங்களுக்கே பாசிபிள் கிடையாது. அதை டீச் பண்ணுறதுக்கு அதை விட டைம் எடுக்கும். ஓகே, அதனால் நான் எல்லாத்தையுமே இந்த எக்ஸாமுக்குள்ளே முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். எது பாசிபிளோ அதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ கிராமருக்கு இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளோட வீடியோஸ் ஆல்ரெடி நான் கிராமருக்கு A to Z தெளிவாக தான் டீச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் 2025 எல்லா எக்ஸாம்லேயும் கேட்கப்பட்ட கிராமர் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பார்த்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒக்காபுலரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓல்டு வீடியோஸ் இருக்குது. அது வந்து நம்ம டாபிக் வைஸ் கொடுத்துருப்போம், அதை பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2025 கேட்கப்பட்ட எல்லா ஒக்காபுலரியுமே வந்து நம்ம வீடியோவாகவே கொடுத்துட்டோம். இப்போ நியூ வெண்டர் வந்ததுக்கப்புறம் கேட்கப்பட்ட ஒக்காபுலரி எல்லாமே வீடியோவாகவே இருக்குது, வீடியோ PDF இருக்குது. நீங்கள் அதையும் கண்டிப்பாக பார்த்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரீடிங் போர்ஷனுக்கு, அதாவது க்ளோஸ் டெஸ்ட்டு, PQRS, அடுத்ததாக வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். பட் இந்த ஸ்பீட் மாஸ்டர் ஸ்டார்ட் பண்ணனால அதை நான் இப்போதைக்கு ஹோல்டில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதை நான் வந்து SSC CGL எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் ஓரளவு உங்களுக்கு தேவையான அளவு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, 50 வீடியோக்கு மேலே பிளான் பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டாப்பிக்லையும் ஒரு கிளாரிட்டி வர்ற அளவுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நியூ வெண்டார் வந்ததுக்கப்புறம் இந்த ரீடிங் போர்ஷனுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதிகமான கொஷின்ஸ் அதுலேருந்து வருது. இங்கிலீஷில் நிறைய பேருக்கு மார்க் கம்மியாகிறதுக்கு காரணம் இப்போ ரீடிங் போர்ஷன் தான். ஓகே, ஒக்காபுலரியும் தான். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். கிராமரோட வெயிட்டேஜை குறைச்சிட்டு இந்த ரெண்டுலேயும் கொஞ்சம் அதிகமான கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான வீடியோஸ் இங்கிலீஷ் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபோல்டரில் டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டருக்குள்ளே இங்கிலீஷ்ங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கிராமர் வீடியோஸ் இருக்கும். ஒக்காபுலரி வீடியோக்குள்ளே நியூ வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாபிக் வைஸ் கொடுத்துருப்போம். ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம்ஸ், ஃப்ரேஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா PYQ நியூ பேட்டர்ன்னு கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து PQRS க்ளோஸ் டெஸ்ட்டுக்குமே வந்து தனி ஃபோல்டர் இருக்குது. ஓகே, இந்த PYQ நியூ பேட்டர்னுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ CGL, ஸ்டெனோ, செலெக்ஷன் போஸ்ட்டு, CHSL, சப் இன்ஸ்பெக்டர், MTS இதெல்லாமே 2025 ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்விகள் நியூ வெண்டார் வந்ததுக்கப்புறம் அதை வீடியோவாகவே கொடுத்துட்டோம். நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. தமிழ் மீனிங் வந்து அதில் வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த PQRS க்ளோஸ் டெஸ்ட் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நியூ வீடியோஸ் ஒரு 2 வீடியோ PQRSக்கு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது எல்லா டாப்பிக்குமே வந்து நான் கண்டிப்பாக சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுவேன். ஓகே, நான் அப்லோட் பண்ண அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓல்டு வீடியோஸும் இருக்குது, அதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மற்ற எக்ஸாம்ஸ்க்கு வரலாம். CGLக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லிட்டேன். நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இது இப்போதைக்கு நாங்கள் இந்த CGL எக்ஸாம் வரைக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமும் நம்ம வந்து நிறைய புது அப்டேட்ஸ் கொடுக்க தான் போகிறோம். கண்டினியூஸாக இதை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதுதான் வந்து SSCயோட கேலண்டர். பட் இந்த கேலண்டர் அவங்க ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னா சுத்தமாக ஃபாலோ பண்ணலை. ஓகே, நோட்டிஃபிகேஷன் சொன்ன டேட்டில் இவங்க கொடுத்துருக்குற ஆர்டரில் வரவே இல்லை. இஷ்டத்துக்கு 2-3 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இன்னும் நிறையா நோட்டிஃபிகேஷன் வர வேண்டி இருக்குது. அது எப்போ வரும், எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஓகே, ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் எந்த எக்ஸாம் உங்களோட டார்கெட்டோ அதை இப்போ இருந்தே வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ SSC GDக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய SSC GD 2026 கிராஷ் கோர்ஸையே ஃபாலோ பண்ணுங்க. அது ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையுமே இருக்குது. கிராஷ் கோர்ஸில் தனியாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 499 பே பண்ணிட்டு நீங்கள் தனியாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். பெய்டு கிளாஸஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கிறவங்க எங்கே பார்க்கணும் அப்படின்னா SSC எக்ஸாம்ங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா கான்ஸ்டபிள் GDக்கு தனி ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த கிராஷ் கோர்ஸோட வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அதை வந்து பார்த்தாலே போதுமானது. ஓகே, இப்போ SSC GDக்கு படிக்கிறவங்க இன்னும் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்து வரப்போகிற நோட்டிஃபிகேஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% வேக்கன்சி தான் வரும் எக்ஸாமில். ஓகே, SSCல இருந்து வரப்போகிறது 50% தான். இப்போ 50,000 வேக்கன்சி ஆக்சுவலாக இருக்குது அப்படின்னா அதில் 25,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அக்னிவீர் தான் செலெக்ஷன் ஆக போகிறாங்க. மிச்சம் 25,000 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக எக்ஸாம் எழுதி போகிறவங்க செலெக்ஷன் ஆக போகிறாங்க. ஸோ உங்களுக்கு வேக்கன்சி பாதி ஆகுது. காம்படிஷன் 2 மடங்கு ஆக போகுது. கட் ஆஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக போகுது. அதனால் நீங்கள் இன்னமும் வெயிட் பண்ணாதீங்க. GDக்கு படிக்கிறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நான் இன்னொரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன், இன்னொன்று புதுசாக ஏதாச்சும் பண்ணுவோம் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நான் புதுசாக பண்ணுவேன். அதை இந்த கோர்ஸுக்குள்ளேயே தான் நான் பண்ணுவேன். ஓகே, இது ஆல்ரெடி இருக்க வீடியோஸ் தான். அதை நான் இன்னும் அப்டேட் பண்ணுவேன். இன்னும் 2025 கேட்டிருந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ நீங்கள் அதை வந்து நான் பண்ணுறப்ப பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் இதில் நான் என்ன கொடுத்துருக்கணும், டெய்லி டார்கெட் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானது. ஓகே, அடுத்து நீங்கள் MTS எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க 2026 அடுத்து வரப்போகிற MTS எக்ஸாம், MTS ஹவில்தாருக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான 100 டே ஸ்ட்ராட்டஜி நான் ஆல்ரெடி முன்னாலேயே கொடுத்துட்டேன்.
கொடுத்து 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. அதை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே. அதுக்கப்புறம் இதுக்கு 1-to-1 மென்டார்ஷிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணி சார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதில் ஜாயின் பண்ணாலும் ஓகே, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கோ சிஹெச்எஸ்எலுக்கோ படிக்க போகிறீங்க அப்படின்னா நான் சிஜிஎலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சேம் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானது. ஏன்னா ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான், சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான். சப் இன்ஸ்பெக்டருக்கு உங்களுக்கு டயர் 2ல் இங்கிலீஷ் மட்டும் இருக்கும், மற்றபடி டயர் 1ல் சேம் சிலபஸ் தான். ஓகே. பேட்டர்னில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தாலும் சேம் சிலபஸ் தான். அப்படின்னால நீங்கள் இந்த 90 டே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. இதை நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கிளாரிட்டி இப்போ நான் கொடுத்துருப்பேன் அப்படின்ட்டு நம்புகிறேன். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் வருது, இல்லை ஃப்யூச்சரில் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு கண்டென்ட்டை வச்சு உங்களுக்கு அதை பார்க்கணுமா பழசை பார்க்கணுமா டவுட் வருது அப்படின்னா உங்களுக்கு எப்போ என்ன டவுட் வந்தாலும் நம்மளுடைய சந்திரமேஸ் ஆப்பில் சேட்டில் கேட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். 2 நாள் 3 நாள் கூட ஆகலாம் ரிப்ளை வர்றதுக்கு. ஏன்னா நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க அப்படின்னா நாங்கள் பொறுமையாக தான் ரிப்ளை பண்ணுவோம். கிடைக்கிற டைமில் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வரும். திரும்ப திரும்ப கேட்காதீங்க, ஒரு வாட்டி கேட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒரு 4-5 நாள் ரிப்ளை வரலன்னா வேணால் நீங்கள் திரும்ப கேளுங்க. உங்களோட சேட் மிஸ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப கேட்டிங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் ஒரு நாளுக்கு 5 வாட்டி கேட்குறீங்க, டெய்லி 5 வாட்டி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை வர்றதுக்கு இன்னமும் லேட் ஆகும். ஏன்னா நாங்கள் பின்னால் இருந்தால் ரிப்ளை பண்ணுவோம், உங்கள் மெசேஜ் மேலே போய்கிட்டே இருக்கும், உங்களுக்கு ரிப்ளை வர்றதுக்கு லேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.